வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆந்திரா டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இது பேர் பிண்டி புலிஹோரா அப்படின்னு சொல்லுவா. இது பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கும் அவ யூஸ் பண்ணுவா. பலகாரமா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுவா. சாதாரணமா டிஃபனாவும் பண்ணிப்பா. டிராவல் எல்லாம் எடுத்துன்னு போறதுக்கும் யூஸ் பண்ணுவா. இந்த மாதிரி எல்லா நேரத்திலுமே இந்த டிஃபன் ரொம்ப யூஸ் ஆகும். நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. பச்சரிசி ரவையில பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. நல்ல ஃபில்லிங்கா, அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். குவிக்காவும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி பிண்டி புலிஹோரா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா 150 கிராம் இருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரைன் பண்ண அரிசி ஒரு துணியில இதை போல ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே விட்டோம்னா நல்லா காஞ்சிடும். இப்படி தொட்டோம் அப்படின்னா லேசா ஈரம் இருக்கும். ஒரு 4-5 அரிசி இது மாதிரி கையில ஓட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பல்ஸ் மோட்ல ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் ரவாவா நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரைச்ச ரவையை இந்த கப்ல நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதே கப்ல தான் நம்ம தண்ணியும் அளந்து விட்டுக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அரிசி ரவா அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 2 2.25 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். சில அரிசி தண்ணி கூட வாங்கும், சிலது கம்மியா வாங்கும். டவுட்டா இருந்தது அப்படின்னா 2 கப்பு வச்சுட்டு நம்ம கிளறுவோம் இல்லையா, அப்ப கடைசியா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் கூட விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஜலம் பறக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவாவை ஒரு கையால கொட்டிண்டே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து உதிரி உதிரியா வந்துடும். பாருங்க, நல்லா திக்காக ஆரம்பிச்சுடுது. ஃப்ளேமை லோல வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடலாம். அந்த ரவா நல்லா சாஃப்டா வேகட்டும். மூடி திறந்து பார்த்துடலாம். ரவா நல்லா வெந்துடுத்து. நான் நடுவுல 1-2 தடவை கிளறி விட்டேன். இது கொஞ்சம் உதிரி உதிரியா வரட்டும். கொஞ்சம் அடிகனமான கடாய் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒட்டாம வந்துடும். திரும்பவும் மூடி வச்சிருவோம். வெந்தெடுத்தான மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா இறுகி வந்துடுத்து, வெந்தெடுத்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை ரவா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரவா வேகலை அப்படின்னா கொஞ்சம் வெந்நீரை விட்டு திரும்ப நம்ம கிளறிக்கலாம். அரிசியோட வாகு தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு தேவைப்படும். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு கரண்டியா லேசா இதை போல கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உப்புமா எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் உதிர் உதிரா வந்துடும். கட்டிகளா இருந்தாலும் லேசா இது போல உடைச்சு விட்டுக்கலாம். தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியா வந்துடும். இதை நம்ம வேற பவுலுக்கு இப்போ மாத்திப்போம். அதே கடாயை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு செவந்து வரட்டும். பருப்பு இது போல லேசா செவந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணிருக்கேன், 2 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, இந்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கலர் ஈவனா மிக்ஸ் ஆகும். நம்ம வேக வச்சு உதுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணும் போதே இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி உடைச்சு விட்டுக்கணும். கிளறி விட்டுனே இந்த மாதிரி உடைச்சு விட்டோம்னா உப்புமா உதிர் உதிரா வந்துடும். வேர்க்கடலைக்கு பதிலா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சூடு ஆறும்போது நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் உப்பு கலந்துருக்கேன்.
நம்ம ரவா வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இந்த லெமன் ஜூஸை வந்து இதுல விட்டுடலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம ரவா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். இப்ப லெமன் ஜூஸ்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மேல் உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அது லெமன் ஜூஸியா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈவனாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி பிண்டி புளிஹோரா சூப்பரா ரெடி ஆயிடுது. பாருங்க, இந்த மாதிரி உதிரா இருக்கு. சூடு ஆறும் போது இன்னும் நல்லா பொலப்பொலான்னு வந்துடும். இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இந்த பிண்டி புளிஹோரா பாருங்க, நான் சூடு ஆறும்போது நல்லா உதிரியா வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பாருங்க, இப்ப சூடு ஆறு எடுத்து நல்லா அப்படி பொலன்னு இருக்கு பாருங்க. ஊற வந்து இந்த ரவா, இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். ஆந்திரா டிஃபன் ரெசிபி பிண்டி புளிஹோரா சூப்பரா ரெடி ஆயிடுது. எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம். நமக்கு இந்த அரிசி ரவையை மட்டும் நம்ம ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த டிஃபன் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. லேசான புளிப்பு, கொஞ்சம் காரம், நல்லா உதிரியா. அது நேரம் நம்ம அதுல வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய தாளிச்சிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியா இருக்கு. வேர்க்கடலை வேற சேர்த்திருக்கோம். அது டேஸ்டாவும் இருக்கு, கிரன்ச்சியாவும் இருக்கு. நல்ல உப்பு, புளிப்பு, காரமா, இந்த இஞ்சி பிளேவரோட பிரமாதமா இருக்கு. இதை வந்து நம்ம மார்னிங் டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், சாயந்தரம் ஸ்கூல்ல இந்த குழந்தைகள் வரும்போது டிஃபன் கொடுக்கலாம், டின்னருக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாவும் இருக்காது, அது நேரம் நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். இதையே வந்து இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் நம்ம காய்கறி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், காலிஃபிளவர், இந்த மாதிரி ஏதாவது நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அப்பயே அந்த காய்கறியும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்த ரவையை கொட்டி நம்ம கிளறணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணது வந்து ஒரிஜினல் ரெசிபி. இதுக்கு மேல வந்து என்ன வேணா வேரியேஷன்ஸ் இதை போல நம்ம பண்ணிக்கலாம். நினைச்ச நேரத்துல குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பிண்டி புளிஹோரா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.